மீன் மேக்கரில் கிரேவி செய்ய போகிறோம்பா, பார்க்கலாம் வாங்கப்பா. மீன் மேக்கர் வெந்நீர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இருக்கிறோம்பா. இது வந்து அதுக்கு தேவையான மசாலாப்பா. இது மொத்தம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்பா. பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை போட்டுக்கலாம்பா. வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம்பா. நல்லா வதங்கிட்டு வந்து தக்காளி போட்டுக்கலாம்பா. நல்லா வதக்கலாம்பா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்பா. தனியாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், பெப்பர், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். மீன் மேக்கர் போட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சுப்பா. தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே தட்டு போட்டு ஒரு 1/2 hour அப்படியே மூடிடலாம்பா. முட்டை கட் பண்ணி போட்டுக்கலாம்பா. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்பா. வேக வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. மீன் மேக்கரை முட்டையும் பார்ப்பா சூப்பராக ரெடி ஆகிருக்குது. கொத்தமல்லி தூவி அரைக்கலாம்பா. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி கொடுங்க.